வெல்கம் டு சம்ருத்தி சேனல். ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்வதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கோம். அடுப்பு காயிற வரைக்கும் சட்டி காயிற வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆட்டுக்கால் முன்னையே வாங்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அதை நான் மறுநாள் செய்கிறதுக்கு தான் இப்போது மொதல் நாளே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நைட்டே நம்ம ஒரு 10 விசில் போட்டு வேக்காடு போட்டு வச்சிட்டோன்னா இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு போடுறோம். எங்களுக்கு வாசனை அதிகமாக பிடிக்காதனால நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் நான் சேர்த்து வதக்குறேன். கூட இதுக்கு ஒரு தக்காளியும் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு வதக்குறோம். நம்ம நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் சொன்னேன்ல, நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆட்டுக்காலை. அது முதல் நாள் நைட்டே வேக்காடு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. நான் கழுவி வச்சு சுத்தம் பண்ண ஆட்டுக்காலையும் அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஒயிட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டுக்காலை அதை கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் எப்போயுமே வீட்டில் தனியா, மிளகு, சீரகம் இது வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தனியா, சீரகம், மிளகு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த பொடி வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பொடி இது. இப்போது தேவையான அளவு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை மறுநாள் காலையில் சூப்பாக கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடி போட்டு ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 10 விசில் வந்தவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் தான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் நாள் நைட்டு நான் வேக்காடு போட்டு வச்சுருவேன். மறுநாள் காலையில் நான் எடுத்து பார்க்குறேன். இதை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பு நெஞ்சு சளியெல்லாம் இறங்கிடும் இதை கொடுத்தா. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். அப்புறம் நான் கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்பு
ஒரு அரை ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. திருப்பி குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கங்க, ஒரு தக்காளி நறுக்கிக்கோங்க பொடியாக. எண்ணெய் விட்டோடனே சும்மா சின்ன துண்டு அளவுக்கு அந்த பட்டை பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதை நல்லா இது பண்ணி வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை தூக்கி அதில் போடுறேன். நான் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அதை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காதபடி. ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி எடுத்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. நான் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் போட்டிருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் பாயா எடுத்து அதில் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் விழுது, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரமும் உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம நைட்டே 10 விசில் விட்டுட்டோம்ல, இப்போ வந்து ஒரு 5 விசில் விட்டால் மட்டும் போதும். இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடி ஒரு 5 விசில் நம்ம விடலாம். இப்போ விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி.